കനത്ത തിരക്കിൽ സ്ത്രീകളും കുട്ടികളും അടങ്ങുന്ന ഭക്തർ പലരും അവശരായി. ആ ദൃശ്യങ്ങളിലെ ദർശനം ലഭിക്കാതെ മടങ്ങേണ്ടി വന്ന തീർത്ഥാടകർ പന്തളം വലിയ കോയിക്കൽ ക്ഷേത്രത്തിൽ എത്തി. ബംഗളൂരു, സേലം എന്നിവിടങ്ങളിൽ നിന്നുള്ള ഭക്തരാണ് മണിക്കൂറുകളോളം പമ്പയിൽ ക്യൂ നിന്നിട്ട് മടങ്ങിയത്. പന്തളത്തെത്തി നെയ്യഭിഷേകം നടത്തി മാല ഊരി നാട്ടിലേക്ക് തിരിച്ചു പോകേണ്ട അവസ്ഥയാണ് ഈ അയ്യപ്പന്മാർക്ക്. பம்பாவில் குளிச்சுட்டு 3 மணிக்கு கியூவில் போய் நின்னோம். 3 மணிக்கு நின்று 4:30-5 மணி வரைக்கும் அடி எடுத்து வைக்க முடியல. நாங்கள் 40 பேர் வந்திருக்கோம், 2 வேனில் வந்திருக்கோம் சாமி, 40 சாமிங்க. அதில் வந்து ஒரு 6-7 பேர் மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. நாங்கள் 37 பேரும் எங்களால் போக முடியல. சின்ன சின்ன குழந்தை வச்சதுனால பயங்கர நெரிசல், ஒன்றும் கண்ட்ரோலை பண்ண முடியல. விலைக்கு வெளியும் வர முடியல ஐயப்பா. அதனால் சாமி சந்தை பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே பம்பா வண்டியே உட்காந்துருந்தோம். சரி, ஏதாவது ஒரு நிவர்த்தனை நமக்கு கிடைக்குமா? நான் வந்து 27 வருஷம் வந்திருக்கேன் சாமி. இது 28வது வருஷம் குருசாமியாக வரேன். இதுவரையும் இந்த நிகழ்ச்சி எனக்கு நடந்ததில்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து நான் ஐயனை பார்க்க முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு. சரி, ஐயப்பன் வளர்ந்த இடம் பந்தலராஜான்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால 5 வீடு இருந்தால ஒரு வீட்டுக்காவது போய் நம்ம ஐயனுங்க சாமி குட்டி சாமிலாம் எடுத்துன்னு வந்துட்டோம்னு சொல்லிட்டு பகவானிடம் வந்திருக்கேன் சாமி. நெய்யாவது இங்கேயாவது வந்து அவருக்கு கிடைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நான் நெய்யாபிஷேகம் பண்ண முடியல. 5 மணிக்கு மறுபடியும் நடை திறந்தா பண்ணலான்ற ஒரு இடம் இருக்கும் சாமி.